மிதுனம் மிதுனம் துலாம். துலாம்னா மிருகசிரிஷம் 1, அந்த ராசியில் முதல் பாதம். நீங்கள் உங்களுக்கு படிப்பதனால் உண்டான அறிவு, அதற்கேற்ற உத்தியோகம், உத்தியோகத்தில் உண்டான அதிகாரம், இதை வச்சுதான் வாழ்க்கை. நீங்கள் யாரையும் தேடி போகணும்னு நினைக்க மாட்டீங்க, அவங்க தேடி வரணும்னு நினைப்பீங்க. பெரிய ஆட்களாக இருந்தால் நம்மகிட்ட ஆலோசனை கேட்டால் நம்ம அருமையான விஷயங்கள் சொல்லலாமேன்னு நினைப்பீங்க. 5வது இடம் துலாம். நான் இப்போ துலாலக்ன கேரக்டரையும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய மிதுன ராசி நல்ல பேச்சில் சமர்த்தர்னு அர்த்தம். இந்த விஷயத்தை இப்படி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுருந்தா கரெக்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற யோசனை அடிக்கடி வருதா? இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லணும்னு தோணியிருக்கான் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு தோணி இருக்குல்ல உங்களுக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, இதை எதை சொல்றேன்னா, முதல் பாதம் அப்படின்னா அது 1வது லக்னமாகவே வச்சுக்கோங்க. ஒரு ராசியின் முதல் பாதம் எதை சொல்கிறது? இவருக்கு சரி மூலம் 1, அவர் பாருங்க மிருகசிரிஷம் 3 தானே, மிருகசிரிஷம் 3 துலாம் அம்சம் இல்லையா? அப்போ அவருக்கும் 5வது தான் போகுது. உங்களுக்கு இவருக்கு சொல்ற மாதிரி இந்த புத்திர சந்தானம், இந்த மற்றவங்களுக்கு ஐடியா சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணுறது, எப்பயுமே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தடுத்த விஷயங்கள், இதெல்லாம் கரணத்தை பற்றியோ திதியை பற்றியோ கேட்காம பார்த்த உடனே லக்னத்துக்கு ஒரு பலன் சொல்லு அப்படின்னா சொல்லலாம். இது ஒரு நல்ல அருமையான விஷயம். ராசியிலேருந்து நவாம்சத்துக்கு எந்த இடத்துக்கு போகுது, அதை வச்சு ஒரு பலன்.